Hi guys, welcome to Cheeky Chica. முக்கு மேல ராஜா. Hey, hey, Govinda. Chica, ஐபிஎல் முடிஞ்சிச்சு. we took a week's break. ஆனா இந்த வீக்ல நிறைய டீம்ஸ், ஏன்னா அவ்வளோ இந்தியன் டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க. சீக்கா, ஏசியாடுக்கு வந்து ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்தியா, அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து T20 சீரீஸ், which is creating a lot of debate online, Chika, and we have to definitely sit and talk about it. As we are speaking right now, test match போயின்னு இருக்கு. நல்லா தேத்தின்னு இருக்காங்க எல்லா பேட்ஸ்மேனும். நூறா இதுதான்டா சான்ஸ். இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இது பாவண்டா. இந்த டெஸ்ட் மேட்ச் அந்த பசங்களை கூட்டு அந்த பசங்க என்னன்னா, இது வந்து ஆப்கானிஸ்தானோட ஹோம் சீரீஸ் இன் இந்தியாவா? இது ஒரு புரிவேலடா இது எனக்கு. ஆப்கானிஸ்தான் சீரீஸ் ஹோம் சீரீஸ் இன் இந்தியா அகைன்ஸ்ட் இந்தியா. இந்த மாதிரி ஒரு பூச்சாண்டி லைஃப்ல நீ பார்க்கவே முடியாது பாட்டி அபிகாஷ். அந்த பசங்களை கூட்டு வச்சு அவங்களை கூட்டு வச்சு மொத்துன்னு மொத்தி இந்த வெயில் ஆள வச்சு திருப்பி நடந்துதான் போகணும் அவங்களை ஆப்கானிஸ்தானுக்கு. அந்த மாதிரி டயர்ட் ஆயிடுவாங்க அவங்க. ஓகே, இதனால தான் சீக்கா, பிஃபோர் வி ஸ்டார்ட் கோயிங் இன் டு த டீம், ஃபர்ஸ்ட் இதுதான் கேட்கணும். இந்த மாதிரி மேட்சஸ் என்ன சீக்கா யூஸ்? வாட் இஸ் ஐசிசி ட்ரைங்? What is the scheduling? I don't understand, Chika. This is why I say, now do you understand, Chika? I know நீங்க ஆடுற டைம்ல வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வாஸ் சோ ரிவியர்ட். இட் வாஸ் லைக் அது வந்து அது ஹோலி கிரேலா பார்த்துருந்தாங்க. அது எல்லாரும் அது தொட்டாலே அது பெரிய விஷயம், ஒரு மேட்ச் ஆடினாலே பெரிய விஷயம். Now playing for India is just another இது மாதிரி ஆயிடுச்சு. கிவிங் அவுட் கேப்ஸ், அவ்வளோ பேர் ஆடுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10-15 டெபியூட்டன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் அன் ஆல் ஃபினாமினல். பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தீஸ் மேட்சஸ், சீக்கா? ஐ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஒரு யூஸ் தான் இதுல. Classy Rolls Royce Rahul, Matthews 100 form. Sharma number Rolls Royce Rahul இருந்தா போறோம் செஞ்சுரி. சும்மா எல்லாரும் அடிக்கிறாங்க சீக்கா இந்த மேட்ச். நீங்க அதான் சுப்மன் கில் டபுள் செஞ்சுரி போடுறேன்ல. நம்ம ரெக்கார்டிங் பண்ணிச்சு 117 நாட் அவுட்ல இருக்கான். அவங்க ரெக்கார்டு போறதுக்குள்ளே 200 அடிச்சிடுவான். அப்ப அவங்க ரிஷப் பந்த் ஒரு 100 அடிப்பான். சாய் சுதர்ஷன் அவன் ஒரு காஜி தேத்திக்கினா. எல்லாரும் காஜி புலார ஹி ஹே டோர்னமெண்ட். இது எதுக்கு யாரு தெரியல. இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடி அது இந்த வெயில போட்ட வெயில போயிட்டு பாவம் அந்த பசங்க நின்று போலிங் போடணும்னா அவர் ஓட்டனா சைடு ஆப்கானிஸ்தான் இவங்களை கூட்டு வர வச்சு மொத்திட்டு இவங்க நேரம் 9 தான் போகணும். அப்படியே ஹிமாலயாஸ் வழியா போயிட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு கைபர் பாஸ் வரும் அந்த சைட்ல, பாகிஸ்தான் சைட்ல. அப்படியே இறங்கி நந்தே போயிடலாம், கார்லயே போயிடலாம் அவங்க ஆக்சுவலா ஊருக்கு. சரி, ஓகே. Now let's come to the main talking point, Chika. The T20 team has been out. The cycle is for 2 years. 2028 la World Cup and Olympics, Chika. The first ever Olympics India போறாங்க. So definitely அதுக்கு தான் டீம் ஃபார்ம் பண்ண போறாங்க. நம்ம வேர்ல்ட் கப் we have been dominant, Chika. நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, இப்ப கூட ரீசெண்டா பாட்காஸ்ட்ல லியாம் லிவிங்ஸ்டனும் சொல்லியிருக்காரு, 4 டீம் அனுப்பலாம் இந்தியா, 4 டீமும் சூப்பரா பண்ணும் வேர்ல்ட் கப்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும் 4 டீமும் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி லெவல் ஆஃப் டேலண்ட் வச்சிருக்காங்க இந்தியால. சாகிப் ஹுசேன் பத்தி பேசினாரு. பட் நம்ம செலக்டர்ஸ் வந்து வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க, சீக்கா. நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்களா, நாங்க வேற மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா டீமை போடுங்க. I want to start with the biggest talking point, Chika. Number 1, World Cup winning captain axed straight out right after the World Cup. Next series axe பண்ணிட்டாங்க. Fair call, not fair call, அது பத்தி டெஃபினட்டா பேசுவோம். A player who hasn't played in 3 years, straight captaining the side. Shreyas Iyer has been appointed to captain the team. Last T20 ஆடினது December 2023. What happened to Akshar Patel, man? He was the vice captain of the World Cup. He is not part of the leadership group anymore. Tilak Varma has been promoted as a vice captain. எங்க இந்த Tilak Varma vice captaincy ல இருந்து வந்தா அது தெரியல. But biggest talking point, யோ எங்க இருந்து ரவி பிஷ்னாய் வந்தாரு? அவர் வந்து அவரோட ஐபிஎல் டீம்ல இருந்தே டிராப் ஆயிட்டாரியா. அவரு வந்து செலக்ட் பண்ணி திருப்பி எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்காங்க ரவி பிஷ்னாய. Obviously Hardik Pandya has been rested. Washington Sundar has retained his place. But the biggest and the blatant miss, Chika, not one player from the championship winning side of RCB, 2-time champions, dominant team, probably has a fair case to say they are one of the most dominant teams in IPL history, and you don't have a player from their team in your squad. Something is wrong, Chika. How can Krunal Pandya, Bhuvi or Rajat Padidar not feature in this team? But in all this, there is always a shining light, Chika. That is Vaibhav Suryavanshi, the 15-year-old. We all expect it.
அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. வைபவ் சூரியவன்ஷி இஸ் கோயிங் டு பி தேர் இன் தி ஸ்குவாட். பட் சீகா, எஸ், தட் இஸ் a positive, but so many question marks la Chika. I still am not able to 100% lot of question marks. First வந்து Shreyas Iyer captain, I think it's a fair call, and I think it was quite expected because unfortunately Surya out of form the last 2 years we see international cricket argadom, IPL argadom, it's been on the slide. I mean, it's been on the downslide. So adanal I think the whole idea was, and he has also taken very sporting. I like Surya's attitude. Not sporting. Papa Karsia T20 World Cup or 24 World Cup on the Bombay cricketer. 26 on the Bombay cricketer. Maybe 28 or Bombay cricketer. I think it's a very, very good call. I think they're good friends. I think they're all from Bombay. One team Ranji Trophy team. I think Surya has taken it sportingly, and I'm happy. Correct. I'm very good. Surya. Very sporting. Fantastic pace. Surya Kumar Yadav. I love Surya Kumar Yadav for that only because always smiling, a sporting guy. And unfortunately, on form in the IPL, an IPL form, romba bad andanaala, I think it was hard. They had to take a hard decision, and it was quite a fair decision, honestly speaking. I think Shreyas Iyer paatha 2 varshama dominant ஆடிருங்க IPL ல. I benchmark for T20. Chika, no, Chika, I completely understand. Okay, Surya Kumar Yadav axing may be fair decision. A lot of people will agree to that. என்ன நீ அவர் வந்து 2 வருஷமா அடிக்கல, டீம் வந்து சூப்பரா பண்ணிச்சு, கேப்டன் நல்லா பண்ணாரு, ஆனா டீம் ஒழுங்கா சாரி அவர் ஒழுங்கா பண்ணல, நிறைய பேர் அடிச்சுன்னு இருக்காங்க ரன்ஸ், அவங்க இல்ல. பட் சீகா, யூ ஹவ் பீன் அ சேர்மன் ஆஃப் செலக்டர் இன் த பாஸ்ட். நீங்க வந்து ஒரு வைஸ் கேப்டனை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, அக்சர் பட்டேல்னு. இப்ப ஏதாவதுனா நீங்க அப்படிதானே யோசிக்கிறீங்க, ஃபியூச்சர்ல இப்ப ஏதாவது ஆச்சுன்னா சூர்யாக்கு இவன் தானே நெக்ஸ்ட் இன் லைன் கேப்டன் அப்படின்னு யோசிக்கிறீங்க? It's not necessary. It's not necessary. Aksar also unfortunately did not have a deadly time. If Aksar had been performing extraordinarily well, Aksar could have probably did sing. But in all fairness, see Surya, I mean Shreyas Iyer, பாரு ஒரு எல்லாமே ஒத்துக்கிறேன் சீகா. பட் அது எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் நீங்க வந்து T20 டீம்ல 3 இயர்ஸா ஆடல சீகா. அதுதான் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். 3 இயர்ஸ் அது பரவாயில்ல. பட் எங்க சீகா ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல எனக்கு இது மட்டும் சொல்லுங்க சீகா, இது மட்டும் சொல்லுங்க சீகா, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்ல நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 60 வருஷம் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் பாத்திருக்கீங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு 35 இயர்ஸா பாத்துன்னு இருக்கேன். நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல சீகா, ஒரு பிளேயர் டிராப் ஆகி 3 வருஷம் கழிச்சு ஸ்ட்ரெயிட்டா கேப்டனா வருது நான் பார்த்ததே கிடையாது சீகா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். That's what is the first time. You're right. I agree with you completely. But at the end of the day, you have to see his credentials as a captain. அது ஒன்று இருக்குல்ல, இப்ப கேப்டன்சி இருக்குச்சு. அவன் பாரு டெல்லி கேபிட்டல் பண்ணிச்சு, ஃபைனல்ஸ் போனான், துபாயில இருக்குச்சு. அதுக்கப்புறம் KKR கேப்டன் பண்ணிச்சு, வின் பண்ணிட்டான் கப்ப. திருப்பி போன வருஷம் பஞ்சாப் கேப்டன் பண்ணிச்சு, ஃபைனல்ஸ் போனான். And this year also, the biggest thing in his favor was 2 years he's done very well with the bat also, IPL. In fact, last year we were all questioning why Shreyas Iyer is not in the T20 World Cup. He should have been in the T20 World Cup team. That I agree. Everybody said, hey, by sheer performance, Shreyas Iyer should have been in the T20 World Cup team. So I'm very happy for Shreyas Iyer. Well done, Shreyas. Congrats, Ramachan. Do well. He's a good captain and he's a good leader. The right word is good leader. And he will do very well. And that's something very good about Shreyas Iyer. And moreover, Shreyas Iyer and Gautam Gambhir on the KKR together adi cup win பண்ணாங்க. Shreyas Iyer captain, Gautam Gambhir mentor about 2 years back. So அந்த ஈக்குவேஷன் இருக்கும் வாழுது. சீகா, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, பட் I'm a huge Shreyas Iyer fan. I definitely wanted him in the T20 setup. I think in all fairness, he deserves it. I think it's the right call. I think it's okay, probably hard on Surya Kumar Yadav, but then you let him move on. It's like Chika, he deserves it. Other different. I think it is unfair on Akshar Patel, number 1. Number 2, ஒரே ஒரு செகண்ட் Chika. Number 2, I also feel somewhere Shreyas is a great captain. Maybe he'll turn out to be a great captain for the Indian team. But it is also not the right process, Chika. You cannot have a player who's dropped for 3 years. IPL, if IPL, Pina, Chika, ஒரே ஒரு செகண்ட் Chika. If IPL is the criteria for captaincy and IPL is the criteria for selection, where is your winning captain, boss? Where is the 2-year winning captain then? Why if he plays, then can he be the captain of the team? Ani நீ பார்த்தனா IPL is the main criteria for selection of the IPLs. I mean, World India காடுது. While you have Syed Mushtaq Ali Trophy, Syed Mushtaq Ali Trophy has become a criteria for selection, getting selected into IPL. புரிஞ்சுக்கோ இப்போ. But Shreyas Iyer is not the captain of Syed Mushtaq Ali. Ajinkya Rahane is the captain.
அதான் நீ கமிங் அதை பத்தி நான் சொல்லலப்பா. அதான்ப்பா முஸ்தாக் அலி டிராஃபி செலெக்ஷன் இஸ் ஃபார் ஐபிஎல் செலெக்ஷன். ஐபிஎல் நல்ல ஐபிஎல் தான் வேர்ல்ட் கிளாஸ் bowlers, வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட் இஸ் ஹேப்பனிங். அதுல செலக்ட் பண்ணா நல்லா பண்ணா இந்தியாவுக்கு ஆடுவேன் நீ. தட் இஸ் a fair thing, that is a fair process of selection for India. Now coming back to Shreyas Iyer, in all fairness, Ani, just imagine your viewers 2 years back இவனை சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லயே தூக்கினாங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினாங்க. அவன் ஏன்னா ரெட் பால்ல வந்து கொஞ்சம் பேக் ப்ராப்ளம், ரெட் பால் கிரிக்கெட் ஆட ஒயிட் பால் தான் ஆட முடியும்னா. பட் வாஸ் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் செம ஸ்கோர்ஸ் பண்ண. வேர்ல்ட் கப்ல 50 ஓவர்ஸ்ல செம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அவனுக்கு. இவனும் சரி ஈஷான் கிஷனும் சரி 2 பேரும் தூக்கினாங்க சென்ட்ரல் கான்ட்ராக்ட். சென்ட்ரல் கான்ட்ராக்ட் தூக்கின அப்புறம் 2 பேர் கஷ்டப்பட்டு டொமஸ்டிக்ல போய் அடிச்சு வந்து இந்த லெவல் வந்திருக்காங்கன்னா hats off to Shreyas Iyer, hats off to Ishan Kishan. That's one thing for sure. Now coming to the second talking point, producer team போடுபா. அக்ஷர் பட்டேல் நீ சொன்ன மாதிரி இந்த T20 வின்னிங் வைஸ் கேப்டன் எங்க அவன் டீம்ல இருக்கான். அவன் என்ன வைஸ் கேப்டன் தூக்கிட்டு திலக் வர்மா எங்க கேப்டனா வந்த வைஸ் கேப்டனா வந்தா எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. நீ இது புரியவே எனக்கு. திலக் வர்மா எந்த டீமை கேப்டன் பண்ணிருக்கான்னு தெரியாது. அக்ஷர் பட்டேல் இஸ் பீன் கேப்டனிங் டெல்லி கேபிட்டல்ஸ். சீகா நீங்க சொல்ல மாட்டீங்க சீகா, நான் சொல்ல போறேன் சீகா. இது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பிளேயர் இருந்தே ஆனுண்டா, அதனால திலக் வர்மாவை வைஸ் கேப்டன் போட்டுடலாம் அப்படின்னு பண்ணிருக்காங்க மாதிரி எனக்கு தோணுது சீக்கா. ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து பிளேயர் இல்லாம இருந்திருப்பாங்க. பும்ரா இல்ல, ஹர்திக் இல்ல, சூர்யாவை ஆக்ஸ் பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க திலக் வர்மா மட்டும்தான் அங்க. எனக்கு என்னன்னா இல்ல just when you look at form la chika, Tilak Varma has not had a great IPL, outstanding IPL. He had an on and off IPL, on and off World Cup. In fact, lousy World Cup till he was shifted to number 6. அது வரைக்கும் வந்து திலக் வர்மா வந்து நிறைய டாட் பால்ஸ் ஆடுறாங்க நம்ம பேசியிருந்தோம். Personally, if you ask me, I don't think Tilak Varma right now is ahead of Rajat Patidar, chika. I'm sorry, Rajat Patidar is ahead of Tilak Varma. டீமை போடுப்பா. அதுல டீம்ல என்ன கொஸ்டின் மார்க்ஸ் சொல்ற மாதிரி எப்படி திலக் வர்மா வைஸ் கேப்டன் ஆக்கினாங்க தெரியல. நீ சொல்ற மாதிரி ஐபிஎல் டெல்லி ஐபிஎல் கிடையாது. ஒரு நல்ல நாக் ஆனா ஃபியூ குட் நாக்ஸ் இந்த ஐபிஎல், பட் கன்சிஸ்டன்ட் ஐபிஎல் கிடையாது. பட் இஸ் டன் வெல். பட் நேரம் வைஸ் கேப்டன் சில்வர் ஆடுறதுக்கு எனக்கு டவுட் தான். பட் இங்க கமிங் டு கொஸ்டின் மார்க்ஸ் எங்கெல்லாம் தெரியுமா வருதா? நீ ஃபேர் இனஃப் இந்த சிவம் துபேன்றவன் போன வேர்ல்ட் கப் நல்லா பண்ணான்னு அப்படியே வச்சிருக்காங்க. ஃபேர் கால் விட்டுறது. ஐபிஎல் இன்டர்நேஷனல் லெவல் அடிச்சிருக்கான், வின் பண்ணி கொடுத்தான்னு. Washington Sundar, Nambur Payan, I like Washi a lot. But Washington Sundar, does he deserve a place in the team? You have to understand. அவன் வந்து GT bowling போடுறது கிடையாது. Now he is playing as a middle order batsman. You have to understand. He is a standby middle order batsman for India now. He is not bowling at all. ஒரு ஓவர் bowling போடுறான். அவன் GTக்கு ஒரு bowling போடல. இந்தியாவுக்கு very rarely he bowls. So Washington Sundar எப்படி ஒரு சர்டனிட்டியா இருக்கான் ஆல்ரவுண்டர், அங்க ஒரு கொஸ்டின் மார்க். இன்னொரு கொஸ்டின் மார்க் எங்க ரவி பிஷ்னாய் வந்தா. ரவி பிஷ்னாய் வந்து ஒரு ரேடார்லயே கிடையாது. அவன் ரவி பிஷ்னாய் வந்து அவன் ஆர்ஆருக்கே பாதி மேட்ச் ஆடல. ரவி பிஷ்னாய் கொண்டு வந்திருக்காங்க, எங்கேன்னு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஐம் ஹாப்பி ஃபார் பிரின்ஸ் யாதவ். தட்ஸ் a good selection. That boy bowls brilliantly and that boy is brilliant. We'll talk about Vaibhav Suryanshi. end தான் வச்சிருக்க Vaibhav Suryanshi கேக் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஐசிங் அந்த கேக் தான் Vaibhav Suryanshi. So coming to Prince Yadav, he deserves it. சூப்பரா bowling பண்ண வந்தான். பட் இங்க என்னன்னா ஒரு 3 கொஸ்டின் வியூவர்ஸ், 3 கொஸ்டின். யோ ரவி பிஷ்னாய்க்கு பதில் குருணால் பாண்டியா ஈஸியா வந்திருக்கலாம். Why is Ravi Bishnoi that Krunal Pandya should have come in as an all-round either for Washington Sundar or I think Krunal Pandya should have walked in for Washington Sundar, Chika. Simple. 100%. அதே மாதிரி ரவி எதுக்கு இவ்வளவு போலர்ஸ் அங்க? And எனக்கு என்ன அங்க போய் உனக்கு பாரு, ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்தி இருக்கான், ஆல்ரெடி உனக்கு அக்ஷர் பட்டேல் இருக்கான், இதெல்லாம் வச்சு நீ வந்து அதுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்? I would have got, see, Rajat Patidar definitely deserves a place. How they would have fitted him is the headache of the selectors. But I thought he deserved. Chika, see, if you're making brave calls and bold calls and axing the World Cup winning captain, nothing is bigger than that. You are making a brave call and axing the World Cup winning captain. நீங்க பெரிய கால் எடுத்துட்டீங்க, பெரிய கால்ஸ் கரெக்டா எடுத்துட்டீங்க. ஏன் இந்த காலையும் எடுத்திருக்கலாம்ல? பின்ன திலக் வர்மாவையும் தூக்குங்க, கொடுங்க ரஜத் படிதாருக்கு. குருணால் பாண்டியா என்னையா தப்பு பண்ணா? வாட் யூ ஆர் ஒபிஷியலி சேயிங், இப்போ நீங்க தான் செலெக்ஷன் கமிட்டியா இருந்து நீங்க தான் சொன்னீங்க T20 டீமுக்கு வந்து IPL பார்ப்போம், ODIக்கு வந்து விஜய் ஹசாரி பார்ப்போம், டெஸ்ட்டுக்கு வந்து நாங்க வந்து ரெட் பால் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போங்க. 3மே பண்ணது கிடையாது. எல்லாமே வந்து IPL மட்டும் தான் பாக்குறீங்க நீங்க. லெட்ஸ் கால் a spade. இல்லாட்டி ஆகிப் நபியை நீங்க எடுத்திருப்பீங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஆகிப் நபியை நீங்க எடுக்கல. நீங்க சுத்தமா வந்து ரஞ்சி டிராஃபி சாய் சுதர்ஷன் ஆடிருக்கான் டெஸ்ட் மேட்ச் because of IPL.
எக்ஸாக்ட்லி. சாய் சுதர்ஷன் டசன்ட் டிசர்வ் அ பிளேஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட். நம்ம பார்த்துட்டோம். அவர் இங்கிலாந்துல ஆடினாரு, அதுக்கப்புறம் இந்தியால ஆடினாரு. he struggled a little bit. he Devdutt Padikkal is ahead of him in his first class performance, but he didn't get to play in the 11. Sai Sudarshan got to play in the 11. எல்லாமே ஐபிஎல் வச்சு தான் எடுக்கிறீங்க. ஐபிஎல் வச்சு தான் எடுக்கிறீங்கன்னா என்ன சீக்கா அந்த புவனேஷ் குமார் பண்ணணும் சீக்கா. ப்ளீஸ் சீக்கா. நீங்க ஒரு செலக்டரா இருக்கீங்க. எனக்கு இது மட்டும் தான் கேட்கணும். What are you going to tell Bhuvi and Krunal Pandya, Chika? If I was Bhuvi and Krunal Pandya or even Rajat Patidar, நான் வந்து ஷாக்ல இருப்பேன். என்னடா உலகமே என்னப்பா எங்களை பார்த்து வந்து அலறாங்க, பயப்படுறாங்க. ரஜத் படிதார் பேட்டிங் உள்ள போகும்போது என்னடா இவன் எந்த ஸ்பின்னர் போட்டாலும் 6 அடிக்கிறான்னு உலகமே பயப்படுது. குருணல் பாண்டியா இருந்தா, புவி இருந்தா, மச்சான் ஷுவரா நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவோம், வின் பண்ணலாம். அந்த மாதிரி கான்பிடன்ஸ் கொடுக்குற ரெண்டு பிளேயர்ஸ் தே டோன்ட் ஃபீச்சர் இன் தி இந்தியன் டீம். Something is completely wrong, Chika. I think they have completely set them aside. I don't think they are going to even be considered, which is wrong, which is complete. Personally, if you ask me, I don't think Tilak Varma right now is ahead of Rajat Patidar, Chika. I'm sorry, Rajat Patidar is ahead of Tilak Varma. டீமை போட்டுப்பா. அதுல டீம் என்ன கொஸ்டின் மார்க்ஸ் சொல்ற மாதிரி எப்படி திலக் வர்மா வைஸ் கேப்டன் ஆக்கினாங்க தெரியல. நீ சொல்ற மாதிரி ஐபிஎல் டெல்லி ஐபிஎல் கிடையாது. ஒரு நல்ல நாக் ஆனா ஃபியூ குட் நாக்ஸ் இந்த ஐபிஎல், பட் கன்சிஸ்டன்ட் ஐபிஎல் கிடையாது. பட் இஸ் டன் வெல். பட் நேரம் வைஸ் கேப்டன் சில்வர் ஆடுறதுக்கு எனக்கு டவுட் தான். பட் இங்க கமிங் டு கொஸ்டின் மார்க்ஸ் எங்கெல்லாம் தெரியுமா வருதா? நீ ஃபேர் இனஃப் இந்த சிவம் துபேன்றவன் போன வேர்ல்ட் கப் நல்லா பண்ணான்னு அப்படியே வச்சிருக்காங்க. ஃபேர் கால் விட்டுறது. ஐபிஎல் இன்டர்நேஷனல் லெவல் அடிச்சிருக்கான், வின் பண்ணி கொடுத்தான்னு. Washington Sundar, Nambur Payan, I like Washi a lot. But Washington Sundar, does he deserve a place in the team? You have to understand. அவன் வந்து ஜிடிக்கு bowling போடுறது கிடையாது. Now he is playing as a middle order batsman. You have to understand. He is a standby middle order batsman for India now. He is not bowling at all. ஒரு ஓவர் bowling போடுறான். அவன் ஜிடிக்கு ஒரு bowling போடல. இந்தியாவுக்கு very rarely he bowls. So Washington Sundar எப்படி ஒரு certainty இருக்கான் ஆல் ரவுண்டர்? அங்க ஒரு கொஸ்டின் மார்க். இன்னொரு கொஸ்டின் மார்க் எங்க ரவி பிஷ்னாய் வந்தா? ரவி பிஷ்னாய் வந்து ஒரு ரேடார்லயே கிடையாது. ரவி பிஷ்னாய் வந்து அவர் ஆர்ஆருக்கே பாதி மேட்ச் ஆடல. ரவி பிஷ்னாய் கொண்டு வந்திருக்காங்க, எங்கேன்னு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஐம் ஹாப்பி ஃபார் பிரின்ஸ் யாதவ். தட்ஸ் a good selection. That boy bowls brilliantly and that boy is brilliant. We'll talk about Vaibhav Suryanshi. எண்டு தான் வச்சிருக்க Vaibhav Suryanshi. கேக் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஐசிங் அந்த கேக் தான் Vaibhav Suryanshi. So coming to Prince Yadav, he deserves it. Super bowling பட் வந்தான். பட் இங்க என்னன்னா ஒரு 3 கொஸ்டின் வியூவர்ஸ், 3 கொஸ்டின் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராட்ச் நெக்ஸ்ட் சீசன். திருப்பியும் மறக்காதீங்க ஸ்கிராட்ச். இப்ப நெக்ஸ்ட் சீசன் வரைச்சு திருப்பியும் மாங்க நடிக்கணும், திருப்பி அடிக்கணும். புவனேஷ்குமார் திருப்பி வந்து யோ இதுக்கு மேல என்ன பண்ணும் புவனேஷ்குமார்? என்ன வேணா பண்ணும். இதுக்கு மேல குருணால் பாண்டியா என்னதான் பண்ணுவான் சொல்லு பாக்கலாம். Chika, I've been part of back-to-back winning sides, and when our team wins back-to-back 2010, 2011 win பண்ணும்போது நிறைய players CSK ல இருந்து இந்தியாக்கு வந்தாங்க. Chika, மும்பை எடுத்துக்கோ, சீரியஸ்லி மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் ஆனாங்க? மும்பை 2018, 19 back-to-back win பண்ணும்போது 19, 20 எவ்வளவு players மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இந்தியாக்கு ஆனாங்க. இது ஆனா தப்பு சீக்கா. ஆர்சிபி வந்து 2 வருஷமா ஹிஸ்டரிய சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பையா சென்னையா நாங்களும் இருக்கோம், நாங்க தான் கிரேட்டஸ்ட் சைடுன்னு அவங்க வராங்க. அந்த மாதிரி டீம்ல இருந்து ஒரு பிளேயர் கூட இல்லையா இந்தியன் டீம்ல? என்னடா இது என்னடா நியாயம்? இட்ஸ் வெரி வெரி அன்ஃபேர். எனிவே இதுதான் சம்டைம்ஸ் என்ன ஆகுது. நான் உண்மையை சொல்ல மாட்டேன். ஐ ஃபீல் பேட், ரியலி பேட் ஃபார் புவனேஷ்குமார். பாவம் அந்த பையன் என்னதான் பண்ணுவான்? வருஷம் விக்கெட் எடுக்கிறான். What wrong did he do? He deserves the place in the team. Krunal Pandya do. Krunal Pandya, அவன் என்னதான் பண்ணுவான் Krunal Pandya? Okay, let's move on, Chika. But I just want to make one point, Chika. Number 2028 cycle, Olympics and cricket, நீங்க பாத்தீங்கன்னா none of it is going to be played in the subcontinent, Chika. இந்தியால ஆட போதில்ல, ஸ்ரீலங்கால ஆட போதில்ல. இப்பதான் அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சது. I think we are playing 2028 World Cup in Australia, if I'm not mistaken. ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல தான் ஆட போறாங்க. சீக்கா, யூ நீட் அ பேட்டரி ஆஃப் அட்லீஸ்ட் 4 to 5 ஃபாஸ்ட் bowlers. நீங்க சொன்ன மாதிரி பிரின்ஸ் யாதவ் சூப்பர் செலக்ஷன். ஐ வாஸ் ஆக்சுவலி ஐ வாண்டட் டு see மோஷின் கான். சீக்கா, எங்கேயாவது மோஷின் கான் ஹர்ஷீப் பத்லர் இந்த சீரீஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா? எங்கேயாவது இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் பார்க்கலாமே. ஹர்ஷீப் மட்டும் தான் சும்மா தனியா ஆடினு இருக்காரு. இந்த மோஷின் கான் நோன்றானே, எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே ஒரு சான்ஸ் கொடுத்து அவனை குரூம் பண்ணலாமான்னு நான் யோசிச்சிருந்தேன். He didn't get the call up. I just don't understand going with 4 or 5 spinners even when you are going to plan for the future. நீங்க 2028 cycle நீங்க வந்து மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா you don't need more than 2 spinners playing in New Zealand and
சான்ஸே கிடையாது. அது என்னடா 11லயே ஆட போகுது. எனக்கு புரியவே இல்லை எனக்கு தான் இவன் செலக்ஷன். ரவி பிஷ்னா எங்க இருந்து வந்தாயா? அவன் 11லயே ஆட மாட்டேன்றாயா? வாஷிங்டன் போலிங்கே போடுறது கிடையாது. ஐ லைக் வாஷ் யூ லாட். தட்ஸ் a different thing. Personal liking is different. நம்பூர் பையன் is different. I'm talking from a neutral point of view. So I don't understand. எப்படி வாஷிங்டன் சுந்தருக்கு ஆட்டோமேட்டிக் சாய்ஸா இருக்கான்? ஒரு இது T20 வேர்ல்ட் கப்ல ஒரு T20 டீம்ல T20 வேர்ல்ட் கப் ஆடினா he played a few matches அடிச்சாங்க போடு. bowling போடுறதே கிடையாது. He stopped bowling. Now he's going as a middle order batsman. அதுதான் புரியலவே எனக்கு. அண்ட் பாஸ் சத்தியமா சொல்றேன், குருணால் பாண்டியாவா இருக்கட்டும், புவனேஷ் குமாரா இருக்கட்டும், ரஜத் பண்டிடா இருக்கட்டும், என்னதான் பண்ணணும் தெரியல அவங்க இனிமே. ஐ டோன்ட் நோ. எனிவே சம்டைம்ஸ் வேகரிஸ் ஆஃப் செலக்ஷன் அல்ல திஸ் ஒன்லி திங். இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் மறந்துட்டாங்க எனக்கு மேல பத்தி பேசுறதுக்கு. எல்லாம் இது ஏன்னா சூரியகுமார் யாதவ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சூர்யா ஆக்சிங் பத்தி பெருசாயிடுச்சு, சூரியன் பெருசாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் மறந்துட்டாங்க. சரி, திஸ் இஸ் காட் அப்படியே குவைட்டா அப்படியே மறைச்சாங்க. இதுல பெஸ்ட் ஷோக் சைலண்டா ஒருத்த எல்லா மேட்ச் போயிட்டு இருக்காங்க சிவம் துபே தாங்க. அவன் அடிச்சுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வேர்ல்ட் கப் இந்தியா வாட் இட் இன் தி ஐபிஎல் ஒழுங்கா பண்ணல. அது எல்லாமே ஓகே. இந்தியன் கலர்ஸ் சிவம் டூபே அண்ட் அக்சர் பட்டேல் இவங்க 2 பேரும் இந்தியன் கலர்ஸ்ல நான் ஃபெயில் ஆகி ரொம்ப பார்த்தது கிடையாது சீக்கா. அது மட்டும் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் வேர் இஸ் டியூ. தே டிசர்வ் தேர் பிளேஸ் ஷியர்லி ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ் வாட் தே டிட் ஃபார் இந்தியா. அங்கதான் எனக்கு எங்கேயோ பேக் ஆஃப் த ஹெட்ல இல்ல சீக்கா. ஐ வாஸ் திங்கிங் மேபி சஞ்சு மைட் பி த கேப்டன். ஏன்னா இப்போ தேர் ஆக்சிங் சூர்யா, maybe Sanju might be the captain because he's captained an IPL franchisee. But no, they've gone vice captaincy kuda kudala. They've gone to Tilak Verma, which begs the question, Chika. How are they going to fit in Vaibhav Suryavanshi? You have to fit in Vaibhav Suryavanshi. There is a huge debate around Vaibhav Suryavanshi, Chika. Lot of good experts have said, நீங்க force பண்ணாதீங்க வைபவ் சூரியவன்ஷியோட பிளேஸ், let him come in naturally. I just feel you cannot stop him, Chika. You have to force him in. எனக்கு தோணுது. First and foremost, he's forced his way into the team. Let's be very clear. A sheer scores அடிச்சு வந்திருக்கான். Just now age is no factor. Sheer scores அடிச்சு வந்திருக்கான். Amazing. Vaibhav Suryavanshi, hey macha, I'm so happy for you. The youngest cricketer to play, probably represent being the Indian team, representing India next பார்க்கலாம். எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது. அவன் 11ல ஆடுறான், 11 ஆட மாட்டேன்றான். எனக்கு அவன் அப்படியே ஒரு 3 இயர்ஸ் அவனுக்கு வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருந்தோம். நீ இருப்பா 16 இயர்ஸ், ஐ மீன் 16 நீ இருக்க போறப்பா 3 இயர்ஸ். அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் அந்த பையனுக்கு. ஒரு ஷுவரா T20 ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவனை வந்து 11ல ஆடுறியோ 11 ஆடலையோ ஃபெயில் ஆகலையோ கிளியரா சொல்லணும். அவனை கூட்டு சொல்லணும், கேப்டனும் சொல்லணும், சேர்மனும் சொல்லணும், கௌதம் சொல்லணும், பாஸ் you will not be dropped at all. You play your natural game. Don't worry about anything. This is experience for you. இங்கிலாந்து போ, அதுக்கப்புறம் ஏசியா போ, எல்லா டோர்னமெண்ட் வச்சுக்கணும். அவனை ஒரு 2-3 இயர்ஸ் அவனை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அந்த பாய் என்கரேஜ் பண்ணணும். See, he's only 15 something. He's got enough time in his life. So அவனை என்கரேஜ் பண்ண அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தனா என்ன ட்ராப் பண்ண மாட்டாங்க. எனி காஸ்ட் ஒரு ட்ராப் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா that boy will be doing wonders for you. மறக்காத நீ. So அவன் 11ல ஆடுறானா 11ல ஆட பத்தி எனக்கு கவலையே கிடையாது. whether you should play the first அயர்லாந்து மாதிரி ஒரு வீக் டீமோட ஆடுறான் அவன் கவலையே பட மாட்டேன்றான். எனக்கு வந்து வீக் டீம் ஸ்ட்ராங் டீம் எல்லாம் கிடையாது. அவனுக்கு எந்த போலி போட ஆடுவான். அவன் இங்கிலாண்டோடய ஆடுவான், அயர்லாண்டோட ஆடுவான். சோ என்ன பெஸ்ட் அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. 11ல ஆடணுமே ஆடுவான். 11ல அவனை வெயிட் பண்ணிட்டோம். Let Abhishek Sharma and Sanju Samson, they are the main openers for India. Let them open. Let this boy gain experience. Let him get exposure. இதுதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், இதுதான் இங்கிலாந்து, இதுதான் லார்ட்ஸ், இதுதான் மான்செஸ்டர், இத மாதிரி சொல்லி எல்லாம் ஊர்ல பார்க்கணும். Let him stay in the reserves, then he will learn a lot. 11ல ஆடினா கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவன் அடிச்சாலும் அனி he will do very well. அனி that boy will surely perform. He's got end of the he'll perform. அனி கவலையே படமானா. பார்த்து கடைசி மேட்ச் பார்த்தோம்ல, அஜித் அகர்கா தான ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கான். the very fact that last match he almost pulled them to the finals, almost எடுத்து போயிட்டான் அவங்கள சிங்கிள் ஹேண்டடா. சோ அந்த மாதிரி பிளேயர் இவன்ட்ட எல்லாமே இருக்கு. he's got a stable head. எல்லாரும் மரியாதை கொடுக்கும். யாரு பார்க்கலாம் இப்ப காலில் விழுந்துடுறான் வைபவ் சூரியவன்ஷி, which is a fantastic sign. ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். கிரவுண்ட்ல யாருனாலும் காலில் போய் விழுந்துடுறான். அண்ட் குவைட்டா இருக்கான் அந்த பையன். சோ அவனை குவைட்டா விட்டுருக்கோ. don't do anything to him. see, he might be the next gem after Sachin Tendulkar. புரிஞ்சுக்கோ. நம்மளுக்கு சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் ஒரு மாதிரி ரியலி அவன் காட் ஆஃப் கிரிக்கெட் தான். என்ன சொல்றது தெரியல. என்னடா வேர்ட் சொல்லலாம் அவனுக்கு. காடுக்கு அடுத்தது என்னடாது? காட் சன் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் அப்படிதான் சொல்லி வேண்டாம். சன் ஆஃப் காட் அப்படி போட்டு வச்சுக்க வேண்டாம். அவனை வச்சுட்டு அந்த மாதிரி கிரிக்கெட் அந்த மாதிரி அவனை டெவலப் பண்ணும். அந்த மாதிரி அவனுக்கு சான்ஸ் ஃபெயில் ஆக மாட்டான், அடிப்பான், அடிக்க மாட்டான், கவலையா படக்கூடாது.
But I'm very confident this boy will do well. Ani, I go one step further. நானா இருந்தா இவனை வந்து ஆல் ஃபார்மேட், ஏன்னா அவனோட ரஞ்சி டிராஃபி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்லோலி இப்போ ரெட் பால் ஆட ஆரம்பிப்பான். ரஞ்சி டிராஃபி பர்ஃபார்மன்ஸ் வரும், ஒயிட் பால் வரும். இவன் இந்த பையன் மட்டும் டெவலப் பண்ணி ஐம் ஷூர் யூ டெவலப் இன்டு குட் ரெட் பால் கிரிக்கெட்டர் ஆல்சோ. நீ வெயிட் பண்ணி பாரு. ரெட் பால் இவன் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சு டெஸ்ட் மேட்ச்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ டிவிஎஸ், இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் வில் ரிவைவ். Mark my words today, Chiga. Today I'm telling you, one day, maybe in 10 years, maybe in 5 years, maybe in 15 years, he will score a triple century in one day, Chiga. Parunga Chiga. He will be the one who did what Bradman did. இந்த பையன் வேற லெவல்ல போறான் டிவிஎஸ். வைபவ் சூரியவன்ஷி பாஸ் fantastic. And I think you'll have to appreciate the board also. The board has given permission, I understand from some social media, this thing that they have given him permission for his parents to go accompany him to the tour, which is a very good sign. Naturally, அவன் அப்பா அம்மா அவன் கூட இருந்தானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு பாருடா. அவனுக்கு ஒரு பக்கபலம் இல்லையா? You need that. His parents being next to him during the 15-year-old are going. So 100% is important. I remember when Sachin Tendulkar made his debut, his brother called Ajit Tendulkar ஒருத்தன். He came to Pakistan. நான் தான் captain. I was the captain in 1989. His brother Ajit Tendulkar stayed with him throughout the tournament. Throughout the series, he was there. So you need some family member, elderly family. See, boy, Of that time course. Sachin was just 16 years old, boss. So ஒரு அண்ணா மாதிரி அண்ணா அஜித் தங்கிட்ட ஒருத்தன் ஃபுல்லா இருப்பான். அவன் அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆன்ட்ராஜே வச்சிருப்பாங்க ஜிகா. ஒரு ஷெஃப் வச்சிருப்பான், ஒரு பிசியோ வச்சிருப்பான், ஒரு ட்ரெயினர் வச்சிருப்பான். எல்லாம் அவங்களோட மைண்ட் ஸ்பேஸ் ஒரு அப்பா வச்சு பக்கத்துல இருக்கிறது தப்பே கிடையாது ஜிகா. No, that is very good. I think you should actually congratulate the BCCI for letting his parents go and say, our people ask the parents to go and say, நீ தைரியம் கூட அவனுக்குன்னு. That's very important. And imagine பண்ணி பாரு நீ, இந்த பையன் மட்டும் இங்கிலாந்துல, எனக்கு அயர்லாந்து மேட்ச் வரைக்கும் கவலை கிடையாது, இங்கிலாந்து மேட்ச் போட்டு ஒரு 2 மேட்ச் ஒரு அடி வச்சான்னு வச்சுக்கோங்களுக்குலாம் அவ்வளவுதான். இங்கிலாந்து வேற எங்கயோ அப்படியே போடுவாங்க. நீ இன்னொரு தெரியுமா நியூஸ், எனக்கு தெரியாது, இப்பதான் கேள்விப்பட்டேன் நானு. இந்தியா ஏ சீரிஸ் கவர் பண்றதா இல்ல, சூரியவன்ஷி டீம்ல இருக்கான்னு சொல்லிட்டு இந்தியா ஏ சீரிஸ் கவர் பண்றாங்களாம். சூரியவன்ஷி பேட்டிங் அண்ணா டிவர்ஸ், நம்ம எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துருமா இல்லையா டிவர்ஸ்? I stand in front of the TV, boss. If Suryavanshi is batting all of us in front of the TV, the viewership just spikes like this vertically. So that is what I'm saying is important for Test cricket. If Suryavanshi starts going on to play Test cricket and successful Test cricket, just imagine viewers, Test cricket will revival of Test cricket in international level will be so huge. But Gautam Gambhir has given a statement, no single player can revive Test cricket. I don't agree with that. I think sports is all about heroes. Who is that hero? அது எல்லாருமே நம்ம பார்ப்போம். ஒரு பாஸ்கெட்பால்னா how Michael Jordan revived, ஃபுட்பால்னா மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ, கிரிக்கெட்னா உங்க டைம்ல வந்து விவியன் ரிச்சர்ட்ஸ், everybody used to sit to watch Vivian Richards. I have heard so many Indian fans say, அணி உங்க அப்பா பேட்டிங் மட்டும் தான் அணி, நான் உட்காந்து நான் பாப்பேன் அணி, அவர் வந்து ஆடுவாரு, ஒரு 20-30 பால் ஆடுவாரு, நல்லா இருக்கும் அணி, ஆனா எக்ஸைட்டிங்கா இருக்கும். சச்சின் டெண்டுல்கர், an entire generation, an entire population followed Sachin. அவர் அவுட் ஆற வரைக்கும் சும்மா அப்படி பாப்பாங்க, which got transferred to a certain Virat Kohli after that. Entire generation would wait on their toes to watch Virat bat, and now the next one has arrived, Vaibhav Suryavanshi. The whole world is waiting, Chika. Neenga sonna mari, that is a good positive. The other good couple of positives, good to see Harshit Rana back from injury. Good to see Prince Yadav being selected. His performances have not gone a waste. And last but not least, Chika, I am very excited to see Nitish Kumar Reddy, Chika. And the paiyan work பண்ணி அவனோட bowlingல work பண்ணிருக்கான், அவனோட battingல work பண்ணிருக்கான். He has a point to prove, and India going into the 28 cycle might have 2 very good all-rounders. If Hardik Pandya comes back fully fit and Nitish Kumar Reddy, இதே performance Nitish Kumar Reddy காமிச்சனா, India can rely on 2 solid all-rounders ன்னு எனக்கு தோணுது Chika. One point in Nitish Kumar Reddy, you made it very right. I mean, in all fairness, I think he's a brilliant developer இருக்கான் இந்த வருஷம். நல்ல மிடில் ஆர்டர் ஒரு டங்கு நடிக்கிறான், போட்டு ஃபினிஷிங்ல and bowling is improved his bowling a lot, and his fielding has always been very good. So Nitish Kumar, the all-rounder, it's good to see this year in IPL we saw for SRH. He did a good job. So Nitish Kumar, the all-rounder, is very important for India also. And he saw going forward, Nitish Kumar Reddy is developed into a good all-rounder, and I'm very happy for him. Yeah. So overall, Chika, but overall, so many teams
Endல your takeaway, Chika. Unlucky for the three. I'm see, first takeaway na Vaibhav Suryavanshi. Everybody expected, so there's no surprise, and we are only wishing him all the best. Vaibhav Suryavanshi. Today we are doing this recording on Sunday. Suryavanshi, நீ பிரமாதமா இருக்கும்டா கண்ணா. அவ்வளவு ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன் நான் வைபவ் சூரியவன்ஷிக்கு. Number 1. Number 2, Shreyas, good luck to you for this new what do you call elevation, and I'm sure Shreyas will do a brilliant job. That is second takeaway. Number 3, Prince Yadav coming into a team is a superb takeaway. That boy has worked hard, come back by sheer performance to Prince Yadav. But I feel sad for Krunal Pandya. I don't know what else you have to do, boss. Bhuvanesh Kumar, I don't know what else you have to do. Rajat Patidar, I don't know what else you have to do. என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க தெரியல. பாவம் அந்த 3 பசங்க யோசிச்சுமா, டேய் ஒரு வாரம் முன்னாடி போன சண்டே தான்டா நாங்க தான் டிராஃபி வின் பண்ணோம், இப்ப நம்மளாம் டீம்லயே இல்லடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க பாரு. டபுள் சாம்பியன். அந்த டபுள் சாம்பியன்ஷிப்ல குருணால் பாண்டியா எவ்வளவு பெரிய கீயா இருந்திருக்காரு, புவி எவ்வளவு பெரிய கீயா இருந்திருக்காரு, ரஜத் பாட்டிதார் எவ்வளவு பெரிய கீயா இருந்திருக்காரு. Unfortunate. Hopefully, ஏதாவது ஒரு சீரீஸ்ல future சீரீஸ்ல hopefully we can see them play. Let's hope. Let's wait and see. Anyway, thank you, Chika. We will be covering the test match after the test match ends. Anyway, before you go, subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.